இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆதீனங்கள் நம் மடம் வந்து நிறைய அழிஞ்சு போச்சுன்னு சொன்ன இல்லைங்களா. அதில் பார்த்தீங்கன்னா செங்குந்தர் ஆதீனங்கள் எதுனா காஞ்சிபுரம் கட்சி ஆளவந்தான் வள்ளலார் ஆதீனம், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கற்பக வள்ளலார் ஆதீனம், அடுத்தது வந்து திருவலங்காடு கார்கோட ஆதீனம், அப்புறம் விரிஞ்சிபுரம் வந்து செங்குந்தர் ஆதீனம், அப்புறம் கூவகம் செங்குந்தர் ஆதீனம், சீர்காழி செங்குந்தர் ஆதீனம், அதே போல் திருநெல்வேலியில் வந்து திருவடைமருதூர் வள்ளலார் ஆதீனம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம செங்குந்தர் சமுதாயத்தை சேர்ந்த ஆதீனங்கள். இதெல்லாம் வந்து இப்போ லைவ்ல இல்லை. அந்த ஆதீனங்கள்லாம் வந்து அழிஞ்சிருச்சு. சமீபத்தில் கூட நம்ம இந்த கொங்கு மண்டலத்தில் வந்து நாங்கள் ஒரு ஆதீனத்தை அழிந்த கிட்டத்தட்ட முடிஞ்சு போகிற நிலைமையில் இருக்கிற ஒரு ஆதீனத்தை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். அது வந்து அந்த இறையமங்கலம் இம்முடி பரஞ்சோதி ஆதீனம். இந்த ஆதீனத்தை வந்து இப்போ நாங்கள் இப்போ தான் வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றியான ஆய்வுகளை செய்திருக்கிறோம். அந்த ஆதீனத்தை பற்றியான விரிவான விளக்கங்களை வந்து நாங்கள் பின்னொரு நேரத்தில் நான் சொல்கிறோம். மொத்தத்தில் இந்த ஆதீனங்கள் நம்ம செங்குந்தர் ஆதீனம் சொன்னீங்களா, அதனுடைய வேலை என்னென்னா நம் செங்குந்தர் சமுதாயத்துக்கான ஆதீனம். இந்த ஆதீனத்தில் தான் நம்ம வந்து குல குருக்கள், அந்த ஆதீன மடாதிபதிகளை தான் குலகுருக்களாக நம் செங்குந்தர்கள் வந்து வணங்கிட்டு வந்தாங்க. அந்த ஆதீனம் குலகுருவுடைய பணி என்னன்னா, நம்ம எப்படி ஒரு சமுதாயத்துக்கு குலதெய்வம் முக்கியமோ அதே போல் ஒரு மனிதனுக்கு ஒரு சமூகத்துக்கு ஒரு ஆசிரியர் குரு, அந்த குலத்துக்கான குருவாக இருந்தவங்க தான் அந்த குலகுரு. அந்த குலகுருவை வந்து என்னன்னா, குலகுரு வேலை என்ன, நம்ம அந்த குலம் எந்த குலம் அவர்களிடம் வழிபட்டு கொண்டு வருகிறார்களோ அந்த குலம் விளங்க ரெகுலராக வந்து அவங்க சிவ பூஜை செய்து அந்த குலம் விளங்கணும், குலம் தலைக்கணும், அந்த குலம் வந்து பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடையணும், எந்த நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், கல்வியில் எல்லாத்துலேயும் சிறந்து விளங்கணும்னு சொல்லி அவங்க தொடர்ந்து நமக்காகவே அந்த குலம் எந்த குலத்துக்காக அவங்க ஆதீனமாக இருக்காங்களோ அவர்களுக்காகவே வழிபடுவாங்க சிவ பூஜை செய்து. அது வந்து நாளடைவில் நான் சொன்ன மாதிரி அந்த கோயில் நிலங்கள் அதற்கான வருமானங்கள் குறைந்தோடனே அந்த ஆதீனம் மடங்கள் எல்லாம் அழிஞ்சிருச்சு. அதனால நாமளும் அந்த குலகுரு வழிபாட்டையும் மறந்துட்டோம். அந்த மாதிரி நிறைய ஊரில் இருக்குது. ஆனால் நம்ம அது செங்குந்தர் சமுதாயத்தில் தான் அழிவு அதிகமாக இருக்குது. அந்த குலகுருவுடைய ஆதீனங்களுடைய அழிவும் குலகுருவுடைய இதுவும் இதை வந்து நாங்கள் வந்து மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதே போல் உங்கள் ஊரிலே இந்த மாதிரி வந்து நம்ம செங்குந்தருக்கான ஆதீனமோ மடமோ இருந்தாலோ ஆதீனமோ இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் எங்கிட்ட தெரிவிக்கலாம். நீங்களும் நானும் சேர்ந்து அந்த ஆதீனத்தையும் மடத்தையும் குலகுருவையும் மீட்போம் என்பதை இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன்.